எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் குபேர பகவான். நாம் செய்யும் நன்மைக்கேற்றவாறு நமக்கு செல்வத்தை வாரி வழங்கும் வள்ளலாக குபேர பகவான் திகழ்கிறார். அப்படிப்பட்ட குபேர பகவானை நாம் முறையாக வழிபட்டோம் என்றால் அவருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்து வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் வாழ முடியும். அப்படி குபேர பகவானின் அருளை பெறுவதற்கு எந்த தீபத்தை வியாழக்கிழமை அன்று எப்படி ஏற்ற வேண்டும், அதுவும் சிறப்பு மிகுந்த சிவபெருமானுக்கு சிறப்பு மிகுந்த மாதமான கார்த்திகை மாதத்தில் எப்படி குபேர தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வடக்கு திசைக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் தான் குபேர பகவான். இவர் சிவபெருமானின் தீவிர பக்தனாக திகழக்கூடியவர். சிவபெருமானை வழிபட்டால் தான் அவருக்கு குபேர சம்பத்துக்கள் அனைத்தும் கிடைத்தது என்று புராணங்கள் கூறுகின்றன. அவருக்கு இருபுறமும் சங்கநிதி பதுமநிதி என்று இருவர் இருக்கிறார்கள். சங்கநிதி என்பது சங்கையும் பருமநிதி என்பது தாமரையும் குறிக்கக்கூடியது. அதனால் குபேர பூஜை செய்யும் பொழுது நாம் தாமரையையும் சங்கையும் உபயோகப்படுத்தினால் குபேர பகவானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மேலும் குபேர பகவானிடம் இருந்த அனைத்து செல்வங்களும் அழிந்து போன சூழ்நிலையில் குபேர பகவானின் நெல்லிக்கனி மரத்தை வைத்து வளர்க்க சிவபெருமான் சொன்னதாகவும் அந்த நெல்லி மரம் வளர வளர அவருடைய செல்வங்கள் வளர்ந்தன என்பதும் நமக்கு தெரிந்ததே. அதனால்தான் இன்றளவும் வீட்டில் நெல்லி மரத்தை வைத்து வளர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவர் வளர்த்தால் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். ஆதலால் குபேர பகவானுக்கு நெல்லிக்கனி என்பது உகந்த கனியாக கருதப்படுவதால் குபேர பூஜையில் நெல்லிக்கனியையும் வைத்து வழிபட வேண்டும். குபேர பகவானுக்குரிய கிழமையாக திகழ்வது வியாழக்கிழமை. அதுவும் அவருக்கு மிகவும் உகந்த நேரமாக கருதப்படுவது வியாழக்கிழமை அன்று மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. இந்த நேரத்தில் வீட்டில் குபேர தீபத்தை ஏற்ற வேண்டும். குபேர பகவானுக்கு ஆதிக்க எண்ணாக 5 கருதப்படுவதால் 5 ரூபாய் நாணயத்தை குபேர விளக்கிற்கு அடியில் வைத்து ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பச்சை நிற திரியை பயன்படுத்தி நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி படக்கு பார்த்தவாறு குபேர தீபத்தை ஏற்ற வேண்டும். பிறகு 108 5 ரூபாய் நாணயங்களை எடுத்து வைத்து கொண்டு குபேரரின் மூல மந்திரத்தையோ அல்லது லட்சுமி குபேரரின் மூல மந்திரத்தையோ கூறி அர்ச்சனை செய்யலாம். இந்த மூல மந்திரங்கள் எதுவும் தெரியாதவர்கள் ஓம் லட்சுமி குபேராய நமக, ஓம் லட்சுமி குபேராய நமக, ஓம் லட்சுமி குபேராய நமக, ஓம் லட்சுமி குபேராய நமக, ஓம் லட்சுமி குபேராய நமக என்னும் மந்திரத்தை 108 முறை கூறி அவருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு நாம் கார்த்திகை மாதம் வரும் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை மாலை வேளையில் குபேர விளக்கு ஏற்றி வைத்து குபேரரை மனதார வணங்கி வழிபடுவதன் மூலம் அவர் நமக்கு அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்குவார். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.